ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசிக்காரங்களை பற்றி. வீட்டை விட்டு ஓடி போகக்கூடிய நிலை வருமா? சனியினுடைய அசுர ஆட்டம் என்ன செய்ய போகுது? ஆனால் பயப்பட வேண்டாம். இந்த சனி உங்களை கஷ்டப்படுத்த வரல, உயர்த்த தான் வந்திருக்காரு. வாழ்க்கையில் சில நேரம் நமக்கு எல்லாமே சரியாக போகலன்னு தோணும். வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள், மனசுக்குள்ள பதட்டம், யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு உணர்வு. சில நேரம் இங்கிருந்து ஓடி போயிட்டாதான் நிம்மதி கிடைக்கும்னு கூட சில நேரம் தோணும். இது சாதாரண விஷயம் கிடையாது. கன்னி ராசிக்காரங்களுக்கு சனி சில நேரம் மன அழுத்தத்தையும் வாழ்க்கையினுடைய சோதனைகளையும் கொடுத்து மனசை ரொம்பவே பக்குவப்படுத்துவார். சனி வந்தால் சோதனை வரும், சோதனை வந்தால் சாதனை வரும். இது மாதிரி தான் இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. சனி உங்களை வீட்டை விட்டு ஓட வைக்க வரல, வீட்டுக்குள்ளே இருந்த பிரச்சனைகளை புரிய வைக்க தான் வந்திருக்காரு. சில நேரம் குடும்பத்தில் யாராவது தவறாக பேசலாம், உங்களை மதிக்காத மாதிரி தோணலாம். நீங்கள் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் யாருக்குமே தெரியலைன்னு மனசு வலிக்கலாம். ஆனால் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல குணம் இருக்குது. அவங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அமைதியாக தாங்கிட்டு போவாங்க. அவங்களோட மனசு அப்படிங்கிறது ரொம்பவே மென்மையானது. ஆனால் முடிவெடுத்தால் கள்ள மாதிரி உறுதி. சனி தான் அனைத்தையும் பார்க்குறாரு. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய இடம் அடையணும் அப்படின்னு, அதுக்கு முன்னாடி மனசு பலமாக இருக்கணும்னு சனி சோதனையை கொடுக்குறாரு. இதனால தான் சில நேரம் தனிமை அப்படிங்கிறது அதிகமாயிருது. வீட்டில் இருந்தாலும் தனியாக இருக்கிற மாதிரி தோணுது, பேச யாரும் இல்லை அப்படின்னு தோணும். ஆனால் நீண்ட நாட்களுக்கு கிடையாது. இருட்டுக்கு அப்புறம் தான் விடியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மன அழுத்தம் அப்படிங்கிறது சீக்கிரமாக குறையும். சனி கொஞ்சம் தள்ளி நின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது நேராக செட்டாக ஆரம்பிச்சிடும். வீட்டில் நடந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். உங்களை புரிஞ்சுக்காதவங்க கூட உங்கள் கூட நீங்கள் சரின்னு சொல்கிற அளவுக்கு நிலை வரும். சிலர் வேலைக்காக வீட்டை விட்டுட்டு வெளியூர் போவாங்க. சிலர் மன அமைதிக்காக தனியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சிலர் வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. ஆனால் இது ஓடி போகிறது கிடையாது. இது வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு மாற்றமாக இருந்துட்டு இருக்குது. சனி கொடுக்கும் மாற்றம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த கஷ்டம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசு. கஷ்டப்பட்டவன் தான் கண்ணீர் மதிக்க தெரிஞ்சிருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கன்னி ராசிக்காரங்க இப்போ அனுபவிக்கக்கூடிய சோதனை அப்படிங்கிறது நாளைக்கு பெரிய சந்தோஷமாக மாறும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் அப்படிங்கிறது தெளிவாகும். உறவுகள் மீண்டும் சேரும், மனசு அமைதி அடையும். சனி ஒருத்தரை உடைக்க மாட்டார், அவர் உடைக்கிற மாதிரி தோணும். ஆனால் உண்மையிலேயே கட்டி கொண்டே இருப்பார். அதனால தான் கன்னி ராசிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டை விட்டு ஓடி போகக்கூடிய நிலை வராது. அதுக்கு பதிலாக வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய பெரிய மாற்றம் வரும். சனி உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் அதே சனி ஒரு நாள் உங்களை உயர்த்தி நிறுத்துவார். சனி பார்த்தவனுக்கு சாமி பார்த்த மாதிரி பலன் வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால தான் மனசை பலமாக வச்சுக்கோங்க. அவசர முடிவுகள் எல்லாம் எடுக்காதீங்க. குடும்பத்தோடு பேசிட்டு போங்க, நம்பிக்கையே விட்டுறாதீங்க. இந்த காலம் அப்படிங்கிறது கடந்து போயிடுச்சு அப்படின்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது ஆரம்பமாகும். வீட்டில் சந்தோஷம் வரும், பணம் மெதுவாக சேரும், மன அமைதி கிடைக்கும். உங்களை மதிக்கக்கூடிய மக்கள் அதிகமாவாங்க. இது சனியினுடைய அசுர ஆட்டம் இல்லை, இது சனியினுடைய ஆசீர்வாதமாக மாறக்கூடிய ஆட்டம்னு கூட சொல்லலாம். அதனால் எப்பொழுதுமே கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் நீங்கள் எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் பயப்பட வேணாம். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே நீங்கள் இன்னுமே சூப்பராக தான் போயிருப்பீங்க. எல்லா கஷ்டங்களையும் சமாளித்து வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கன்னி ராசிக்காரங்க சனி ஒருத்தனை சோதனை செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையில் முழுமையாக மாற்றி அமைப்பார். அதுதான் இப்போ உங்கள் வாழ்க்கையிலேயும் நடந்துட்டு இருக்கு. சில நேரம் உங்களுக்கு வீட்டில இருந்தே வெளியே போயிடலான்னு தோணும். எங்கே போயிட்டா நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு மனசு கேட்கும். ஆனால் அந்த உணர்வு நீண்ட நாட்களுக்கு இருக்காது. ஏன்னா சனி உங்களை உடைக்க வரல, ஓடா வைக்க வந்திருக்காரு. உங்களை நிலைநிறுத்த தான் வந்திருக்காரு. அடிதான் அழகு வரும்னு சொல்லுவாங்க, சோதித்தாதான் சுகம் வரும்னு பழமொழி இருக்குது. அதுபோல் சனி கொடுக்கும் சோதனை கன்னி ராசிக்காரங்களை ரொம்பவே பலமாக்கும். குடும்பத்தில் நடந்த புரியாமை அப்படிங்கிறது மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். முன்னாடி பேசாதவங்க கூட இப்போ பேச ஆரம்பிப்பாங்க. உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க உண்மையாக புரிஞ்சுக்குவாங்க. சிலருக்கு வீடு மாற்றம் நடக்கலாம், சிலருக்கு புதிய வேலை கிடைக்கலாம், சிலருக்கு வெளியூர் வாய்ப்பும் கிடைக்கலாம். இந்த மாற்றம் எல்லாமே நல்லதுக்கு தான். காற்று வீசினாதான் மரம் அப்படிங்கிறது வலிமையாகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தால் தான் மனிதன் பலமாக மாறுவார்.
கன்னி ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் நிறைய பொறுமையாக இருந்திருக்கீங்க, யாரையுமே காயப்படுத்தாமல் வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கீங்க. அதனால் சனி உங்களை கைவிட மாட்டார். வேலை விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். நீண்ட நாட்களை எதிர்பார்த்த வேலைகள் எல்லாமே கிடைக்கும். சம்பளம் அப்படிங்கிறது மெதுவாக உயர ஆரம்பிக்கும். உழைப்புக்கும் மதிப்பு கிடைக்கும். சில நேரம் மேலதிகாரிகள் எல்லாம் உங்களை சோதிப்பாங்க. அது உங்களை கீழே தள்ளுறதுக்காக கிடையாது, உங்களுடைய திறமையை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். பொண்ணை கட்டுப்பிடிக்க தீயில போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே மாதிரி தான் உங்களை சோதிக்க தான் உங்களை உயர்த்த போகிறாங்க. அதனால் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை நீங்கள் தாங்கிக்கணும். பண விஷயத்தில் மெதுவான முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். முன்னாடி இருந்த கடன் சுமைகள் எல்லாம் குறையும். சேமிப்பு ஆரம்பமாகும். வீட்டில் பணம் அப்படிங்கிறது நிலையாக இருக்கும். சனி கொஞ்சம் தாமதமாக கொடுப்பாரு, ஆனால் கொடுத்தா முழுசாக கொடுப்பாரு. தாமதமானாலும் தரமான பலன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அதனால் அவசரமெல்லாம் வேண்டாம். எதையுமே மெதுவாக திட்டமிட்டு செய்யுங்க. உறவு விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். புரிதல் அப்படிங்கிறது அதிகமாகும். அன்பும் அதிகமாகும். சில நேரம் சண்டை வந்தாலுமே அது சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும். முன்னாடி இருந்த குளிர்ந்த மனசு இப்போ மெதுவாக சூடாக ஆரம்பித்து, சண்டை இல்லாத வீடு சோறு இல்லாத பாத்திரம் மாதிரின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன சண்டைகள் இருந்தால் தான் அன்பு அப்படிங்கிறத அதிகரிக்கும். கன்னி ராசிக்காரங்க குடும்பத்தை ரொம்பவே மிகவும் மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வீடு தான் உலகம். அதனால தான் வீட்டை விட்டு ஓடி போகக்கூடிய நிலையை வரவே வராது. நீங்கள் மனசில் அப்படி நினைப்பீங்க போயிடலாம் அப்படின்னு, அந்த அளவுக்குலாம் எதுவும் வேண்டாம். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக சரியாகும். அதுக்கு பதிலாக வீட்டை காப்பாற்றக்கூடிய நிலைமையும் வரும். சனி உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, எதுவுமே நிரந்தரம் கிடையாது, கஷ்டமும் நிரந்தரம் கிடையாது. நாளைக்கு நல்ல நாள் வரும்னு நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னாலே போதும். சிலருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோசனை வரும். சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் வரும். சிலருக்கு குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சியும் நடக்கும். இது எல்லாமே சனியினுடைய ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். எதிர்காலத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல நிலை அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. மக்கள் மதிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரும். சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு வரும். வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவாக செட் ஆக ஆரம்பிக்கும். மண்ணில் விழுந்த விதை தான் மரமாகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கஷ்டம் நாளைக்கு பெரிய சந்தோஷமாக மாறும். அதனால் மனசை உடைக்காதீங்க. வீட்டை விட்டு ஓடி போகணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. சனி உங்களை காப்பாற்றி கொண்டு போகிறாரு. நம்பிக்கை இருந்தால் போதும். நல்ல நேரம் அப்படிங்கிறது கதவை தட்டிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கன்னி ராசிக்காரங்களுக்கு சனி ஒருத்தரை சோதனை செய்யும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களையுமே சரி பண்ணி தான் விடுவார். அதனால் சில நேரம் மனசு உடைஞ்சு போகிற மாதிரி தோணும். ஆனால் அந்த உடைவு தான் புதிய வாழ்க்கைக்கு ஆரம்பமாக இருக்கும். உடைஞ்ச கல்லால் தான் கோவில் கட்டுவாங்கன்னு பழமொழி இருக்குது. அதே மாதிரி தான் சனி உங்களை உடைக்க வரல, உயர்த்த தயாராக வச்சுருக்காரு. கல்வி விஷயத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம் வரும். முன்னாடி படிப்பில் கவனம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ மனசு ஒருமை வரும். தேர்வு எழுதுறவங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். முயற்சி செஞ்சால் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம். சில மாணவர்களுக்கு வெளியூர் படிப்பு வாய்ப்பு வரும். முன்னாடி முடியாதது போல தோன்றிய விஷயங்கள் எல்லாமே இப்போ சுலபமாக நடக்கும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க. அதனால் கன்னி ராசிக்காரங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வச்சுருந்தீங்க அப்படின்னா சனி பெரிய உயரத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கும் நல்ல செய்தி வரும். நீண்ட நாட்களாக காத்துட்டு இருந்த குடும்பங்களுக்கு நல்ல கண்டிப்பான சந்தோஷம் கிடைக்கும். வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பில் முன்னேற்றம், அவர்களுக்கு நல்ல அறிவு வளர்ச்சியும் இருக்கும். குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது அதிகமாகும். குழந்தை சிரிச்சா வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பாள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தோஷ காலம் அப்படிங்கிறது வரப்போகுது. திருமணம் காத்திருக்கிற கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல பொருத்த வரும். முன்னாடி பேசி போன வரன்கள் எல்லாம் திரும்பி வரலாம். புதிய நல்ல தொடர்புலாம் உருவாகலாம். சனி தாமதப்படுத்துவார், ஆனால் நல்லதையே கொடுப்பார். அதனால் கவலைப்பட தேவையில்லை. காத்திருந்த காய் தான் இனிப்பாக இருக்கும்னு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த புரிதல்கள் எல்லாம் அதிகமாகும். சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்ட நாட்கள் எல்லாமே குறையும். முன்னாடி பேசாமல் இருந்தவங்க இப்போ பேச ஆரம்பிப்பாங்க. மனசு திறந்து பேசக்கூடிய நிலையும் வரும். வெளிநாடு போக நினைக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வேலைக்காகவோ படிப்புக்காகவோ வெளியூர் பயணம் நடக்கலாம். புதிய வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்பமாகும். தூரம் போனாதான் உலகம் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெளியூர் போனாதான் வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக முன்னேறும். சனியினுடைய பரிகாரம் பற்றிய நிறைய பேர் கேட்பாங்க. சனி கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்னா என்ன செய்யணும்? ரொம்பவே சுலபமான விஷயந்தான். சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போங்க.
எண்ணெய் தீபம் ஏற்றுங்க. எழுபவர்களுக்கு உதவி செய்யலாம். பசிக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்கலாம். அன்னதானம் செஞ்சவனை சனி கூட கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்க. கருணை இருந்தால் சனி மெதுவாக ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. தினசரி வாழ்க்கையில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, காலையில் சீக்கிரம் எழுந்து நல்லதை நினைங்க, கோபத்தை குறைங்க, பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்குது. உங்களோட லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சோதனை காலம் முடிஞ்ச உடனே வெற்றி காலம் அப்படிங்கிறது உங்களை தேடி வருது. அதை நீங்கள் தக்க வச்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. வேல்முருகா போற்றி.